இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உறவினர் பெண்ணை 8 வருடமாக காதலித்து வந்த இளைஞர் காதலி துரோகம் செய்துவிட்டதாக ஆத்திரத்தில் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த கோட்டூர் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 24 வயது இளம்பெண் வசந்தி பிரியா பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்துள்ளார். இவர் நெருஞ்சினக்குடி கிராமத்தைச் சேர்ந்த தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த உறவினரான 28 வயது மகாதேவன் என்பவரை 8 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக வசந்தி பிரியா மகாதேவனிடம் பேசாமல் தவிர்த்து வந்துள்ளார். இதனால் கடந்த 9ஆம் தேதியன்று மாலையில் பைக்கில் வசந்தி பிரியா வீட்டிற்கு சென்ற மகாதேவன் வசந்தி பிரியாவோடு வாக்குவாதம் செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த மகாதேவன் தான் மறைத்து வைத்திருந்த சிறிய கத்தியால் பிரியாவின் கழுத்தில் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். பதற்றத்தில் மகாதேவன் பைக்கையும் செல்போனையும் வசந்தி பிரியா வீட்டிலேயே விட்டு தலைமறைவாகியுள்ளார். வீட்டில் இருந்தவர்கள் காயமடைந்த வசந்தி பிரியாவை மீட்டு மன்னார்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து கோட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் 6 மாதங்களுக்கு முன்பு வசந்தி பிரியா மன்னார்குடியில் டைப்ரைட்டிங் வகுப்பிற்கு சென்று வந்ததாகவும் அப்போது உள்ளிக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 108 ஆம்புலன்ஸ் டிரைவர் ரூபன் குமாருடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இருவரும் 6 மாத காலமாக காதலித்து வந்த நிலையில் திருத்துறைப்பூண்டியில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தில் கடந்த மாதம் 21ஆம் தேதியன்று ரகசியமாக பத்திரப்பதிவு திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த விஷயம் மகாதேவனுக்கு தெரியவர ஆத்திரத்தில் வசந்தி பிரியாவை கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் வசந்தி பிரியாவின் கிராமத்திற்கு அருகே உள்ள இருள்நீக்கி கிராமத்தில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த மகாதேவனை போலீசார் கைது செய்துள்ளனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.